பாக்கியலட்சுமி சீரியல்ல நாளைக்கான ப்ரோமோல பார்த்துருங்கன்னா, பாக்கிய வந்துட்டு ரெஸ்டாரண்ட் எப்படியானா முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நைட் பகலா பார்க்காம நல்லா உழைச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில தான் கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கு. சரி இவங்களெல்லாம் சமாளிச்சு தான் நம்ம எப்படியான முன்னேற்றி வரணும். இதுக்கு மேலே எதனா பிரச்சனை பண்ணால் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா நினச்சிட்டு இருக்கு. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா, செலியும் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலுக்கு சாப்பிட வர கூடவே அம்மாவும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு வரலான்னு சொல்லி வரான். அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா, கவுன்சிலரும் வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போதையில் வந்து பிரச்சனை பண்ண செலின்னு இருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல விதமாக சொல்லி பார்க்குறாங்க. அவன் கேட்குற மாதிரி இல்லை. சரின்னு சொல்லிட்டு பொறுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, சரி உக்காந்துட்டு இருக்கேன். அந்த கவுன்சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, "ஏன்னா இவ்வளோ பேர் ஹோட்டல்ல இருந்தும் இந்த ஹோட்டலுக்கே வரீங்கன்னு?" சொல்லி அவங்க அடியாள் கேட்க, "அங்கே எல்லாம் இந்த மாதிரி ஆண்டியெல்லாம் இல்லைடா. அதனால தான் நம்ம இங்கேயே வரோம். இங்கே தான் சூப்பர் சூப்பர் ஆண்டிகள்லாம் இருக்குது. அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும். சைட் அடிச்சுட்டு இருந்த மாதிரி இருக்கும்ல. அதனால தான் வந்திருக்கோம்." அப்படின்னு சொன்னோடனே சரின்னு பார்த்தீங்கன்னா, செம கோவந்தது. கோவத்தில் பார்த்தீங்கன்னா, கவுன்சிலரை போட்டு நல்லா அடிச்சு வெளியே தள்ளி விட்டுறாங்க. இதனால் அவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, "ஏன்டா என்னையவே கை வச்சிட்டல, இனிமேல் பாடுறா உன்னை என்ன பண்ணுறதுன்னு?" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்துட்டு செல்லினை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்த உடனே பாக்கியா பார்த்தீங்கன்னா ரொம்ப பதறி போயிடுறாங்க. "சார் அவர் தான் சார் ஃபஸ்ட்டு பிரச்சனை பண்ணார். இவன் வந்து தட்டி கேட்டதுனால தான் அவன் வேணா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்." அப்படின்ற மாதிரி சொல்லி, "எதாக இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அவர் தான் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணார். ஸோ ஒரு கவுன்சிலர் அடிச்சு சட்டப்படி கூட்டிருந்தான்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செல்லினை கொண்டு போய் லாக்கப்பில் தள்ளிடுறாங்க. இதனால் பாக்கியா போய் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பதறி போய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் ஈஸ்வரியும் இருந்துட்டு, "நான் அப்போவே சொன்னேன் கேட்டியா? இந்த ரெஸ்டாரண்ட்னால தான் இவ்வளோ பிரச்சனையும். பாரு இப்போ உன் பையனை பிடிச்சின்னு போய் ஜெயிலில் போடுற அளவுக்கு முன்னேறிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் பாக்கியா." அப்படின்னு சொல்ல, "நான் என்ன பண்ணேன் அத்தை? நான் எதுவுமே பண்ணலையே. அவருக்கு பிரச்சனை பண்ணதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்?" அப்படின்னு சொல்ல, "நீ அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தால் தேவையில்லாமல் இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. உன் மகனும் ஜெயிலுக்கு போய்க்க மாட்டான்ல." அப்படின்னு சொல்லி திட்டிட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி அழ ஆரம்பிச்சுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். தேங்க்யூ.